வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் 100% நிறைவு. செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தகவல். கஜா புயலால் பெரும் பாதிப்புக்குள்ளான நாகை மாவட்ட கடலோர கிராம மக்கள். பாதுகாப்பு அரண்கள் சேதமடைந்ததால் கருங்கல் தடுப்புச் சுவர் அமைத்து தர கோரிக்கை. கிராம்பு விலை வீழ்ச்சியால் லாபமின்றி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள். அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தல். கோத்தகிரி அருகே காளியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். பாரம்பரிய நடனமாடி ஜக்கலானோடை கிராம மக்கள் மகிழ்ச்சி. நெல்லையில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி. பலவித திறன்களை வெளிப்படுத்தி மாணவ மாணவியர் அசத்தல். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் 100% நிறைவடைந்துள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் மற்றும் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு 732 பெண்களுக்கு 2 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கம் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட 2232 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக 1500 பேருக்கும், இரண்டாம் கட்டமாக 732 பேருக்கும் என தாலிக்கு தங்கம் வழங்கியதன் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் 100% நிறைவடைந்து விட்டதாக கூறினார். 232 பயனாளிகளுக்கு நமது மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு வரப்பட்டது. ஏற்கனவே கோயில்பட்டியிலே ஒரு 250 பேருக்கு, இங்கே ஒரு 250 பேருக்கு, கிட்டத்தட்ட 1500 பேருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் மூலமாக தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கு நிறைவாக 232 பேர் என்று சொன்னால் இன்றையோடு 100% நமது மாவட்டத்தில் தான் மிக சிறப்பாக 100% நிறைவேறப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொட்டப்பட்டி கிராமத்தில் திண்டுக்கல் கன்னிவாடி புதிய பேருந்து வழித்தடம், ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அறுவை சிகிச்சை கூடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் 1 கோடியே 1,18,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கான துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். தருமபுரி நகராட்சியில் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளில் நகர்ப்புற அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சாலை பணிகள், தானியங்கி குடிநீர் விநியோகம், பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் என பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் 24 கோடியே 61,25,000 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவற்றிற்கான அடிக்கல் நாட்டு விழா சார் ஆட்சியர் சிவனருள் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டையில் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தின் கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் 150 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக அரசு 2 கோடியே 54 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் சுமார் 1747 பயனாளிகளுக்கு 7 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 5 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவுள்ள திட்டப்பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளாங்காட்டுப்பாளையம், நாதிப்பாளையம், கொரவம்பாளையம், கொளப்பலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் புதிய தார் சாலைகள் உட்பட பல்வேறு திட்டப்பணிகள் 5 கோடி ரூபாய் செலவில் தொடங்க உள்ளன. இந்த திட்டப்பணிகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆனைமலை அருகே கம்மாளப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அமைச்சர் SP வேலுமணி அடிக்கல் நாட்டினார். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள கம்மாளப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான சமத்தூர், சுங்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் அங்கு கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. சுமார் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திட்டத்தை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் MP மகேந்திரன், MLA கஸ்தூரி வாசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் 3 தளங்களில் 50 படுக்கை வசதியுடன் அமையவுள்ள ஆயுஷ் மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் 3 தளங்களில் 50 படுக்கை வசதியுடன் கூடிய புதிய மருத்துவமனை பிரிவு 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. தேசிய ஆயுஷ் இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். யோகா அறை, ஆண்கள் பெண்களுக்கான பிரத்யேக நீர் ஆய்வு குடியல்கள், மருத்துவ ஆய்வகம் என பல்வேறு வசதிகளுடன் அமையவுள்ள இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்தார். தாம்பரத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் 2500 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சிறந்த திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து 2500 பேருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதேபோன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவில் 5071 பேருக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் வழங்கினார். போடி அருகே வயலுக்குள் புகுந்த 2 மலைப்பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடி அடுத்த தோப்புப்பட்டியில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் குரு என்பவர் காவலராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தோட்டத்தில் தண்ணீர் செல்லாமல் அடைப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காவலர் குரு நேரில் சென்று பார்த்தபோது மலைப்பாம்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் போராடி 2 மலைப்பாம்புகளையும் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாகை மாவட்ட கடலோர கிராம பகுதிகளை சுற்றி கருங்கற்களால் ஆன தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் டெல்டா மாவட்டங்களை உலுக்கிய கஜா புயலின் கோர தாண்டவத்தால் நாகை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளான விடுந்தமாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்காரனிருப்பு, கோவில்பத்து, வானவன், மகாதேவி உள்ளிட்ட கடலோர கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இக்கிராமங்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய சவுக்கை, பனை உள்ளிட்ட பல லட்சக்கணக்கான மரங்களும் மணல் திட்டுகளும் கஜா புயலின் போது வீசிய புயல் காற்றில் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதனால் எவ்வித தடுப்புகளுமின்றி கடலோர கிராம மக்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அக்கிராம மக்கள் பெரும் பாதிப்பு நிகழும் முன்பு கடலோர பகுதிகளில் அலையாத்தி காடுகள், பனை மரங்கள், சவுக்கை உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடுவதோடு கருங்கற்களாலான தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்கவும் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடற்கரை ஓரத்தில் இருந்த மரக்கன்றுகள் அனைத்தும் இந்த புயலால் சேதம் அடைஞ்சிட்டு அதுக்கு அரசாங்கம் உடனே அந்த மரக்கன்றுகளை அப்புறப்படுத்திட்டு புதிதாக மரக்கன்றுகள் நட்டு தரணும். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பாக இருந்த அந்த மரக்கன்றுகள் அனைத்தும் சேதம் அடைஞ்சு கிடக்கு. இதை உடனே அப்புறப்படுத்திட்டு வனத்துறை மூலம்
மரக்கன்றுகளை வந்து புதிதாக நட்டு தரணும். கிராம்பு விலை கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளதால் லாபமின்றி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் கிராம்பிற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவிலேயே தரமான மருத்துவம் குணம் கொண்ட கிராம்பு கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளான கீரிப்பாறை, காளிகேசம், மாராமலை, வட்டப்பாறை போன்ற பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் கிராம்பு மருத்துவ பயன்பாட்டிற்காக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் தற்போது கிராம்பின் விலை கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. பொதுவாக விளைச்சல் பருவத்தில் கிலோ 900 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட கிராம்பு தற்போது கிலோ 650 ரூபாய்க்கும் குறைவாகவே விற்பனையாகிறது. மேலும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே கிராம்பு விலை வீழ்ச்சிக்கு காரணம் என புகார் கூறும் விவசாயிகள் நேரடி கொள்முதல் விலை நிர்ணயம் என தோட்டக்கலைத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம்பை தனியாருக்கு மிக குறைந்த விலைக்கு விற்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கிராம்பு பயிரானது நம்ம இந்தியாவிலேயே முதல் தரமான கிராம்பு பயிராகும். போன வருஷம் ஒக்கி புயல்னால நிறைய சேதமாயிட்டு, அதனால விவசாயிகளுக்கு வருமானமே இல்லை. இந்த வருஷம் மழையும் காலநிலையும் சரியாக இருக்கிறதுனால 100% விளைச்சல் இல்லை, இருந்தாலும் ஒரு 60% விளைச்சல் இருக்குது. இந்த விளைச்சலை நாங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து பறித்து எடுத்தாலும் ஒரு 4-5 வியாபாரிகள் அதை விலையை நிர்ணயம் பண்ணுறதுனால நியாயமான விலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதன் காரணமாக கிராம்பு விவசாயத்தை நம்பியிருந்த பெரும்பாலான மக்கள் வேறு தொழில்களை நாடி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. எனவே கிராம்புக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்வதோடு தோட்டக்கலைத்துறை மூலம் கிராம்புகளை நேரடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அவங்க அரசாங்கமே தோட்டக்கலைத்துறை மூலமாக இதற்கான கொள்முதல் விலையை நிர்ணயித்து வாங்கினா விவசாயிகளாகிய எங்களுக்கும் நல்ல விலை கிடைக்கும். நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கொண்டு இருக்க வேலைக்காரங்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வருகின்ற வருடம் அரசாங்கம் இந்த கொள்முதல் நிலையங்களை அமைத்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருந்தால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதீத மருத்துவம் குணம் மிக்க கிராம்பு விவசாயத்தை அழியாமல் காக்கும் வகையில் இவர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவிலில் 54 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 575 கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரி அம்மன் கோவிலில் இம்மாதம் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் உள்ள 20 உண்டியல்களும் கோவில் உதவி ஆணையர் சபர்மதி முன்னிலையில் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி தொடங்கப்பட்டது. கோவில் ஊழியர்கள், பள்ளி மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டனர். இதில் 54,62,141 ரூபாய் ரொக்கமும் 575 கிராம் தங்கமும் 860 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக வசூலாகியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி அருகே ஓங்காளியம்மன் கோவில் திருவிழாவில் பெண்கள் உட்பட ஏராளமான பெண்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசிராமணி செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஓங்காளியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை ஒட்டி தீமிதி விழா நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பல வகையான அழகு குத்தியபடி தீமிதித்து அம்பாளுக்கு தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதில் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓங்காளி அம்மனின் அருளை பெற்றனர். பன்ருட்டி வாழவந்தான் காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த எலவத்தடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற வாழவந்தான் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்களின் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
कालिकादेवी नमः। கோத்தகிரி அருகே காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஜக்கலோடை கிராம பெண்கள் ஒன்றிணைந்து கோவிலுக்கு அன்னதானம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஜக்கலோடை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி காளியம்மன் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து கோவில் திருவிழாவில் ஒன்று கூடிய ஜக்கலோடை கிராம பெண்கள் கோவிலுக்கு அன்னதானம் சமைத்து வழங்கினர். பின்னர் கோவிலுக்கு சேவையாற்றிய பெண்கள் அனைவரும் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் திரளான பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். பஞ்சட்டி மகாலட்சுமி அன்னை கோவிலில் நடைபெற்ற மகா யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் மகாலட்சுமி அன்னை கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மகா கும்ப அபிஷேக விழா நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை அடுத்து சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது. முன்னதாக மகாலட்சுமி அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பஞ்சட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் ஸ்மார்ட் இந்தியா மென்பொருள் ஹேக்கத்தான் 2019 இறுதிப் போட்டி தொடங்கியது. மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவு மற்றும் திறனை பயன்படுத்தி தொழில் சார்ந்த சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை காணும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா மென்பொருள் ஹேக்கத்தான் 2019 போட்டி திருச்சி NITயில் தொடங்கியது. நாடு முழுவதும் 48 மையங்களில் நடத்தப்படும் இந்த போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கிடையே நடைபெறும் இந்த ஹேக்கத்தான் போட்டியில் 1300 அணிகளில் 1.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி துவாக்குடியில் உள்ள NITயில் அதன் இயக்குநர் மினிஷாஜி தாமஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிமென்ஸ் நிறுவனத்தின் மண்டல இயக்குநர் ஜெயநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களிடையே உரையாடினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஸ்டாலின் பிறந்த நாளன்று பிறந்த 6 குழந்தைகளுக்கு MLA கீதா ஜீவன் தங்க மோதிரம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் 1401 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். தருமபுரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா மாவட்ட வருவாய் அலுவலர் ரஹமத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1401 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் சார் ஆட்சியர் சிவனருள் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். பாஜக அரசின் 5 ஆண்டு கால சாதனையை விளக்கி தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக அரசின் 5 ஆண்டு கால சாதனையை விளக்கும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ரமேஷ் பங்கேற்று பேரணியை தொடக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக அரசின் 5 ஆண்டு கால சாதனையை விளக்கும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பங்கேற்று பேரணியை தொடக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஐயனார் கோவில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. மதுராந்தகம் காவல்துறை கண்காணிப்பாளர் மகேந்திரன் கலந்து கொண்டு விழாவில் சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஆவடி அருகே அரசு தொடக்கப் பள்ளிக்கு கல்வி சீர்பொருட்களை மாணவ மாணவியரின் பெற்றோர் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராம் சத்திரம் அரசு தொடக்கப் பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான லேப்டாப், நோட்டு புத்தகம், பீரோ, நாற்காலி, கடிகாரம், எழுது பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த கல்வி சீர் அனைத்தையும் மேலதாளம் முழங்க மாணவ மாணவியர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக பள்ளிக்கு கொண்டு சென்று வழங்கினர். வால்பாறையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் 358 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியின் 9வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மெட்ராஸ் பல்கலைக்கழக ஆட்சி உறுப்பினர் மாரிமுத்து தலைமையேற்று 358 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார். பின்னர் கல்லூரி முதல்வர் ரமேஷ் உறுதிமொழி வாசிக்க பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற செயலாளர் முனைவர் சீனிவாசன் கலந்து கொண்டு 463 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை அருகே மலைவாழ் கிராமத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த தளிஞ்சி மலைவாழ் கிராமத்தில் தனியார் அமைப்பு சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் சூரிய மின் விளக்கு பொருத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தளிஞ்சி மலைவாழ் கிராமத்தில் பொதுமக்கள் செல்ல தடை இருந்த போதிலும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் அனுமதியுடன் இந்த முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். ஆவடியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் பங்கேற்று பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய பேரணி பிரதான சாலை வழியாக சென்று ஆவடி நகராட்சியில் முடிவடைந்தது. பேரணியின் நிறைவாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தேசிய கொடி வண்ணத்தில் பலூன்களை பறக்கவிட்டார். இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றன. நெல்லையில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நெல்லையில் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.